நமக்கு விரோதமா இப்படி செய்யறாங்களேன்னு கலங்கின்னு இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏசாயா 54 15 எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உங்களுக்கு விரோதமா சிலர் கூடி கூடி பேசலாம், ஒன்ன சேர்ந்து கொள்ளலாம், உங்களை விரோதிக்க, உங்களுக்கு துன்பம் செய்ய, உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்ய. உங்க கிராமத்துல மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எனக்கு விரோதமா என்னென்னோ பண்றாங்க. வேலை செய்யற இடத்துல மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்து கொசு கொசுன்னு பேசி உங்க மேல பொறாமையோடு எதையாவது செய்யலாம். பிசினஸ் பண்ற இடத்துல, என் ஊழியத்துல கூட மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்து கொண்டு உங்களை பகைக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசலாம். விரோதமாய் கூடுகிற கூட்டம் இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். வேதத்துல நீ வாசிக்கும் போது இயேசு ஊழிய செய்த நாட்களில மத தலைவர்கள், ஆசாரியர்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அவங்கெல்லாம் தேவாலயத்துல ஆண்டவரை ஆராதிக்கிற ஆசாரிய ஊழி செய்யறவங்க இயேசுவை பகைச்சாங்க, அவரு கொன்னுறணும்னு நினைச்சாங்க. ஏன்னா அவரால் நம்முடைய பிழைப்பு பாதிக்கப்படுது, பொறாமை நிமித்தமா அப்படியெல்லாம் செய்தாங்க, கூட்டம் கூடினாங்க. ஆனா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு, ஆசாரியர்கள் அநேகரும் இயேசுக்கு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பக்கமா வந்துட்டாங்க. அப்படி நிறைய சம்பவங்களை வேதத்திலே பார்க்க முடியும். என்னுடைய ஊழியத்துல பல வருஷத்துக்கு முன்னால ஒரு சமயம் நான் உதவி செய்த ஒரு ஆளு எனக்கு விரோதமாய் குற்றம் சொல்லி ஒரு பெரிய கூட்டமே வந்துட்டாங்க. வழக்கு பேசுவதற்கு என்னை குற்றப்படுத்தி எனக்கு விரோதமாய் பேச சிலர் கடினமான வார்த்தையெல்லாம் பேசினாங்க. அது என் மனசுக்கு ரொம்ப துக்கத்தை உண்டாக்கினாரு. நம்ம நன்மை செய்யதானே போனோம், ஆனா நமக்கு விரோதமா இவ்வளவு பெரிய கூட்டம் கூடிட்டாங்க, நம்மளை குற்றப்படுத்துறாங்களேன்னு மனசுக்கு ஒரு வேதனை எனக்கு இருந்தது. தேவன் உண்மையை அறிவார் என்று ஜெபித்து கொண்டே பொறுமையாக நான் சகித்து கொண்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஆட்கள்லாம் வந்தாங்க. நாங்க உங்களை தவறாய் புரிந்து கொண்டோம், இப்பதான் உண்மை தெரிய வந்தது, நீங்க நன்மை செய்யறோம், அந்த ஆளு நன்றி கட்டவரா போயிட்டாரு, நாங்க இப்பதான் உண்மையை புரிந்து கொண்டு எங்களை மன்னித்து கொள்ளுங்கன்னு கூட்டமா வந்து மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு எனக்கு உதவி செய்கிறவளாய் மாறிவிட்டார்கள். விரோதித்தவர்கள் காரியத்தை விளங்கி கொண்டு என் பட்சமாய் வந்து விட்டார்கள். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். இது மாதிரி பல இடத்துல நடந்திருக்கிறது. ஆரம்பத்துல என்னை திட்டின ஊழியக்காரங்கெல்லாம் ரொம்ப அன்பு காட்ட ஆரம்பிச்சாங்க. பகைத்த ஊழியக்காரங்க கூட நேசிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க நாட்டுக்கு யூரியார் வரணும், ஏன் நாங்க ஜெபிக்க மாட்டோமா அப்படின்னு பகைச்சு பேசணும் கூட அப்புறம் கூட வந்து சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. பகைக்கிறவங்க பகைக்கட்டும், பேசுறவங்க பேசட்டும். பொறாமையினால ஏதாவது சொல்லணும்னு பேசுவாங்க, குற்றப்படுத்துவாங்க. ஏன் உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு விரோதமா 2-3 பேர் ஒன்னா கூடிக்கொண்டு உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடும். ஏன் நம்மளை பகைக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியாது. ஆனா ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு விரோதமா எழும்பினவர்கள் உங்கள் பட்சத்துல வருவாங்க, உங்க சைடுக்கு வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அவங்கள மன்னிச்சு கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றிடுவார். இதுக்கால சோர்ந்து போய் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே நன்றி கிட்டவங்களா போயிட்டாங்களே அப்படிலாம் பேசாதுங்க. மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள மன்னிச்சு இயேசு போல நடந்து கொள்ளுங்க, உங்கள் பட்சமாய் அவர்கள் வருவார்கள் என்ன ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்ப ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை பகைக்கிற மக்கள், எனக்கு விரோதமாய் கூட்டம் போடுற மக்களுக்காக கூட நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி அவர்கள் என் பட்சமாய் வருவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். சூழ்நிலைகள் மாறும். எங்க வீட்டுக்குள்ள, நான் இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, ஊழிய செய்யற இடத்துல காரியங்கள்